ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்துட்டு பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலேயே இந்த மாதிரி பிக் பாஸ் வெறியாட்டம் ஆனதே இல்லை. அதாவது என்ன சொல்லிட்டாருன்னா, இது என்னோட ஆர்டர், இது என்னோட டிமாண்ட், நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணல. இந்த சீசன் 9 மாதிரி ஒரு மோசமான சீசன் நான் பார்த்ததே கிடையாது. எல்லா சீசன்லேயும் இருக்கிற ஆட்கள் வந்துட்டு இந்த சீசன் தான் பெஸ்ட்டு, அந்த சீசன் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு முனைப்போட போட்டியை போடுவாங்க. ஆனால் இந்த சீசனில் மட்டும்தான் யாருமே வாயவே திறக்கவே மாட்டீங்க. இந்த சீசன் பெஸ்ட்டு சீசன் அமையணும் அப்படின்ட்டு ஒரு போட்டி மனப்பான்மையே கிடையாது. டிப்ளமேட்டிக்காக பதில் சொல்கிறீங்க. கேள்வியாக அப்படியே டைரெக்டாக வந்துட்டு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்க, பயப்படுறீங்க. அதுவும் நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் என்ன ஜாலியாக கலாய்ச்சி பேசிக்கிறீங்களோ அதை ஒரு கொஷினாக வச்சா அதுக்குமே நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு பயப்படுறீங்க. நேற்று விக்கல் சிக்கிரம் எனக்கு தைரியமே இல்லைன்னு உட்கார்றாரு. இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்ககிட்ட நான் எவ்வளோ பாலிஷாக பேசியிருக்கலாம், இனி நான் பாலிஷாக பேச மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லோரும் நிற்க வச்சிட்டார். எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்கள், இதுக்கப்புறம் இந்த கேமுக்கு நான் உண்மையாக இருப்பேன். ஏன்னா இதுக்கப்புறம் எல்லா கேமும் பயங்கரமாக மோசமாக தான் இருக்க போகுது. இல்லை என்னால் இருக்க முடியல அப்படின்னா கீழே உட்காந்துருங்க, அதை நான் வேறு மாதிரி முடிவு எடுத்துக்கிறேன். இல்லை உங்களை வெளியே அனுப்பணுமோ அதை மாதிரி பண்ணிக்கிறேன். பட் இதுக்கப்புறம் எனக்கு தேவை. ரிக்வெஸ்ட்டில் இதுக்கு முன்னாடி பண்ணேன், இனிமேலாம் ரிக்வெஸ்ட்டில் பண்ண முடியாது. எனக்கு உரிமை இருக்குது, நான் கேட்பேன், நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். ஆர்டர் போடுறாரு. எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதே மாதிரி எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக நான் இதை வந்து கடைபிடிப்பேன், உறுதியாக இருக்கேன். இனி நான் வந்துட்டு அதே மாதிரி பொய்யாக ப்ராமிஸ் பண்ணுறவங்க பண்ணாதீங்க, உண்மையாக மனதார ப்ராமிஸ் பண்ணால் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி நான் வரும்போது ஒரு மாதிரி நினச்சேன், இப்போ வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களும் உட்காந்துக்குங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது. இங்கே விளையாட விருப்பமாக இருக்கிறவங்க மட்டும் இருங்க, இல்லைனா கிளம்பி போயிட்டே இருங்க மாதிரி சொல்லிட்டார். அதே மாதிரி பெஸ்ட்டு ஒஸ்ட்டு இன்றைக்கி நான் காலையில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி பெஸ்ட்டு ஒஸ்ட்டு இந்த வாரம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு எல்லாமே ஒஸ்ட்டாக இருக்க மாதிரி. அதுக்கு என்ன பண்ணியிருக்காரு, யாரெல்லாம் இது வரைக்கும் நான் என்னோடய திறமை நான் ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்கேன், இந்த பிக் பாஸ்க்காக நான் உண்மையாக இருந்திருக்கேன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பார் போல இருக்குது. நான் லைவ் வரும்போது அந்த பாட்டு மட்டும் போயிடுச்சு. அதில் வந்துட்டு வினோத், கானா வினோத், விஜய் பார்வதி, விக்கல்ஸ் விக்ரம் அந்த பக்கம் போய் உட்காந்துட்டார். அப்புறம் கெமியும் அந்த பக்கம் போய் உட்காந்துட்டாங்க. மீதி இருக்கிற ஆட்கள் எல்லாருமே இந்த பக்கம் உட்காந்துட்டாங்க. நாங்கள் இதை செய்யலை ஒழுங்கா, நாங்கள் உண்மையை ஒத்துக்கிறோம், நாங்களாம் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் இருக்க மாதிரி தான்ன்ற மாதிரி வந்து உட்காந்துட்டாங்க. அதில் வந்துட்டு உட்காந்த காரணத்தினால போட்டு பொழக்கிறாரு. ஆனால் இது எல்லாருக்கும் தான். ஏன்னா விக்கல்ஸ் விக்ரமும் சாத்தினார். அதேமாதிரி ரம்யா வந்துட்டு உடனே எந்திரிச்சு ஏதோ சொல்ல போகிறாங்கன்னு வந்தாங்க. சொல்லுங்கள் ரம்யா அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, இல்லை சார் நானும் அங்கே தான் உட்கார வேண்டியது, என்னோட எல்லா திறமையும் காமிச்சேன், எனக்கு தோணிச்சுன்னு தான் இங்கே வந்து உட்காந்தானோ, உட்காரமான்ற மாதிரி கலாச்சி விட்டாப்புல. அதேமாதிரி அரோரா கேட்டார், என்ன அரோரா உங்களோட ஃபுல் எஃபோர்ட்டில் நீங்கள் போட்டிங்களான்னு. எஸ் பாஸ்ன்னு பார்க்கவே இல்லையன்ட்டார். ஒருத்தரையாக இன்ச்சு பை இன்ச்சாக செதுக்கி விட்டாப்புல. டிமாண்டுன்ற ரிக்வஸ்ட் இல்லை, இதுக்கு பேர் டிமாண்ட். கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இருங்கன்ற அளவுக்கு வந்துட்டு வச்சு செஞ்சு விட்டாப்புல. பாவமாக இருக்குது எனக்கு. ஏன்னா இந்த மாதிரி வந்து சீசன் 9 அதான் இவ்வளோ செலவு பண்ணி, இவ்வளோ கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு செட்டை அமைச்சு இவங்களுக்கு டாஸ்க் அது இதுன்னு திங்க் பண்ணுறதுக்கு சொன்னார். அன்றைக்கி பேக் எண்டில் 200 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்கன்னு. இவ்வளோ விஷயங்கள் பண்ணால் இவங்க உள்ளே இருக்கவங்க வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக வந்து கலாய்ச்சிட்டு போயிடுறாங்க. அதுவும் பிக் பாஸ் வந்து மயக்க மாட்டுங்கன்னா அப்படியே பார்க்குறது. அதுவும் அன்றைக்கி பேட்டரியை மாற்றுறது பிக் பாஸ் சொல்கிறாரு, ஆதிரி சாப்பிட்டு தானே இருக்கேன். என்ன சீசன் இது, நம்மளுக்கே வெளியில் தான் பார்க்கும்போது அவருக்கு எவ்வளோ காண்டாக இருக்கும். பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமா இன்னொரு அப்டேட்டர் சொன்னாங்க, அதே சொன்னாங்க இதெல்லாம் இது நடக்குமான்னு பார்த்து இதே நடக்குதுன்னா அப்போ அதுவும் நடக்க தான் போல இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த வாரம் பல்காக வந்துட்டு தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 எவிக்ஷன், சிங்கிள் எவிக்ஷன் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ட்ரிபிள் எவிக்ஷன், 4 எவிக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்களா, அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக ஒரு சில பேர்லாம் வந்துட்டு நேம்ஸ் வந்திருக்கு, அவங்களெல்லாம் கண்டிப்பாக தூக்கி ஆகணும், இவங்களாம் வேஸ்ட்டுன்ற மாதிரி இருக்குது. அதை நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.